அடியில என்ன தடவல கறி பிடிக்காம இருக்காங்க. ஏய் அங்க பேர் மண்ணெண்ணெய் பூரா ஊத்திட்டாங்க. ஏய் வாய்ஸ்ல நான் ஊத்தலமா. ஏங்க இந்த வாட்டி 2 லிட்டர் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் பத்தி ஆடுறா. வரும். பாண்டிச்சேரி வில்லேஜ் பிள்ளை நீ பார்க்க போறது அடமழையில் அடடா கேசரி. இத கல்லுண்டு கல்லுண்டு ஆட்டி விட்டா ஏரியா மிஸ்டர் செக்ஷன் உள்ள கொஞ்சமா நெய் சேர்த்துக்கணும். அந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுக்கிற வரைக்கும் உதிரி திராட்சையும் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வதக்கி ஒன்னாட்டம் வதக்கி எடுத்துக்கணும். வறுத்து எடுக்கணும். அதையே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கீழே கட்டுனா எடுத்துக்கிட்டோம் அடி பிடிக்கும். ரவை நல்லா பொன்னிறமாக வறுந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக உரத்துல போட்டு ஆற வச்சுக்கணும். இந்த பதம் எடு. ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து தண்ணி 1 லிட்டரு ரவைக்கு 2 லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்குள்ள கொட்டு. தண்ணி கொதி மேய்க்கிறீங்களா? சக்கரை அதில் கொட்டி எல்லாம் கஞ்சி மட்டும் தான் செய்ய தெரியும். அப்படியே சிறு ஸ்மைல் தேவல இருவா ஓடிங்கற ஒவ்வொரு பீஸ்லயும் வணக்கம். கொச்சி வந்துச்சு. கலருக்காக இந்த கொஞ்சம் கேசரி பவுடரை சேர்த்துக்கிறோம். வந்தோடனே ரவையை வந்து இதில் போடும்போது நல்லா கிளறினே இருக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். போட்டுங்க, நல்லா தவி விட்டுனே இருக்கணும். டேய் ஊத்துறான்டா கரெக்டாக இருக்கான். எல்லாம் மிக்சிங் ஆகும். ஏன் அஜித் அதுக்கு மேலே வேகமாக இதே பண்ண முடியாது. நல்லா பொரியமாக கொட்டணும். அதிகமாக போட்டோம்னா கட்டி கட்டி ஆகிடும். நல்லா தடவி விட்டுன்னே இருக்கணும். தடவி விட விட தான் அது தனித்தனியாக பிரிஞ்சு வரணும்னா கட்டி கட்டி ஆகிடும். கரண்டி
அடுத்து சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்துக்கணும். சரி சரி. 1 கிலோக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை போட்டு பாவு ஊற்றணும். பாவு மாரி வந்துடும். ஊற்றுறான். சர்க்கரை நிறைய போட்டுச்சு. அப்படியே ஊற்றணும் 1 கிலோ சர்க்கரையா. இது போட்டு அப்படியே கிளம்பி அடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். இந்த ஏலக்காய் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கணும். சேர்த்துக்கணும். ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை லைட்டாக கையில் எடுத்து மேலே தூவி வீடியோ நீ போடு போடு. கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுருக்கோம். சுவையா சுவை இல்லையா நாங்கள் தான் சொல்லணும். சரியா சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணி. ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ஸ் இருக்கு. அடமழையும் பேஞ்சு முடிஞ்சிச்சு. கேசரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். கம்ப்ளைண்ட் எதுங்கண்ணா? அந்த முந்திரி பேரோட திராட்சை இடாண்டா. ஓகேண்ணா. வெயிட் பண்ணிடுறேன். நல்லா செஞ்சுக்கிறாரு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூட்டில் வாங்கி தரணும். சூப்பர் போதுண்ணா. இது மட்டும் ஸ்பூன் வச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு வேணா அதிகமாக சடம் பண்ணதுண்ணா. கேசரி கொடுத்தா ஏய் சாப்பிட அவர் கூட்டி விடு. இந்த வேலை ஒரு என்ன செஞ்சு நல்லா கப்பை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வேலையை அவர் கேட்டால் பார்த்துருவாரு. என்ன போட்டு இந்த ஒரு வீடியோ பண்ணி பாண்டிச்சேரி பிளேஸ் பார்க்க பார்த்து